ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்துட்டு நம்ம முன்னோர்களுக்கு வழிபடுறவங்க, சாமி கும்பிட்றோம். அதுக்கு நம்ம என்னென்ன செய்கிறதுன்னு சொல்லிவிட்டு நம்ம ஒரு வீடியோவை எடுக்கிறோங்க. நான் வந்து பருப்பு வேக வச்சு வச்சுருக்கேன். நம்ம சாம்பார் வச்சுக்கலாங்க. ஒரு 3 ஸ்பூன் ஆயில் வச்சுக்கலாங்க. அது ஆயில் நல்லா காயிட்டுங்க. ஆயில் நல்லா காஞ்சிருச்சுங்க. நம்ம அதில் கடுகு போட்டுக்கலாங்க, வெந்தயம் போட்டுக்கலாங்க, சீரகம் போட்டுக்கலாங்க. சீரகம் போட்டால் தான் சுவையாக இருக்குங்க. 2 கடலைப்பருப்பு போட்டுடலாங்க. நல்லா பொரியட்டுங்க. நல்லா பொரியுதுங்க. பெருங்காயத்தூள் போட்டுக்கலாங்க. அப்படியே மல்லி கருவேப்பிலையும் போட்டுடலாங்க. போட்டுட்டு முருங்கைக்காய், இனிப்பு பூசணிக்காய், அவரைக்காய் போடுறோங்க நான் சாம்பாருக்கு. அதை அப்படியே போட்டுக்கலாங்க. சின்ன வெங்காயம் போட்டிருக்கங்க கூட. அப்படியே முழுசாக போட்டால் தாங்க ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படியே ஒரு சின்ன உருளைக்கிழங்கும் போட்டிருக்கங்க. 3 காய் 5 காய் எப்படி வேணால் போட்டுக்கலாங்க. இப்போ நல்லா பரட்டி கொடுக்கலாங்க. நான் பருப்பு ஒரு டம்ளர் எடுத்து வேக வச்சுருக்கேங்க ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லா வணங்கட்டுங்க. இப்போ நம்ம வதக்கின காயை அப்படியே பருப்பில் போட்டேங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. அப்படியே சாம்பார் தூள் போட்டுக்கலாங்க, 1 ஸ்பூன் போட்டுடலாங்க. அப்படி புளி தண்ணிங்க, சின்ன நெல்லிக்காய் அளவு புளியை எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன். அதை அப்படியே ஊற்றிக்கலாங்க. அப்படியே தக்காளியை போட்டுடலாங்க. தக்காளி நல்லா இப்படி கையில் பிசைஞ்சிட்டு போட்டுடலாங்க. இன்றைக்கி செடோன் ஆகிடுச்சுங்க. இல்லைன்னா மிக்சியில் ஒரு தேங்காய் உருவில்லை இந்த தக்காளி போட்டு அடிச்சுட்டு நம்ம சாம்பார் வச்சா சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது அப்படியே நல்லா இதாகட்டும். கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாங்க, கெட்டியாக இருக்குது. இப்போ குக்கர் மூடி போட்டு 2 சவுண்ட் விட்டு இறக்கிக்கலாங்க. சூப்பரான சாம்பார் வந்து ரெடி ஆகுதுங்க. ஒரு பக்கம் சாம்பார் குக்கர் மூடி போட்டு வச்சுட்டேங்க. அது விசில் வரத்துக்குள்ளே நம்ம ரசம் தாளிச்சிக்கலாங்க. 1 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாங்க. பருப்பு வேக வச்சு ஒரு தக்காளி போட்டு வேக வச்சு வடித்து வச்சுருக்கேங்க. அப்படியே கடுகு போட்டுக்கலாங்க. கொஞ்சம் அப்படியே வெந்தயம் போட்டுக்கலாங்க. நல்லா பொரியிட்டுங்க. நம்ம போட்ட பொருள் நல்லா பொரியுதுங்க. அப்படியே பெருங்காயத்தூள் போட்டுக்கலாங்க. நல்லா பொரிஞ்சிருச்சுங்க. இப்போ நம்ம ஊற்றிக்கலாம். தக்காளியும் பருப்பும் பாருங்கள் கடைஞ்சி வச்சுருக்கேன். அப்படியே புளி தண்ணி ஊற்றிக்கலாங்க. சின்ன நெல்லிக்காய் அளவு புளி ஊற்றிக்கலாங்க. உப்பு போட்டுக்கலாங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. ரசப்பொடி 1 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. அப்படியே மல்லி கருவேப்பிலை போட்டுக்கலாங்க. அப்படியே பூண்டு தட்டி போட்டுக்கலாங்க. பூண்டு தோலோடு தட்டி போட்டுக்கலாங்க. இது கூட ஒரு பச்சை மிளகாய் வச்சு தட்டுனீங்கன்னா சூப்பராக இருக்குங்க ரசம். உப்பு தண்ணி ஊற்றிக்கலாங்க, கெட்டியாக இருக்குது. இப்போ நல்லா கொதி வரட்டுங்க, பார்க்கலாம். சாம்பார் பாருங்கள் சவுண்ட் வந்துடுச்சுங்க. ஒரே சவுண்டு விட்டால் போதுங்க. அடுப்பு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இல்லைன்னா காயெல்லாம் ரொம்ப குழஞ்சி போயிருங்க. ஒரு சவுண்டு விட்டுட்டு இறக்கிடணுங்க, அவ்வளோதாங்க. சீரகம் தாங்க இந்த கூட்டுக்கு டேஸ்ட்டு கொடுக்கும். அதனால் கொஞ்சம் நல்லா 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. கடலைப்பருப்பு 2 போட்டுடலாங்க. பாசிப்பருப்பு 2 போட்டுடலாங்க. இது நல்லா பொரியிட்டுங்க. இப்போ நம்ம போட்ட கடுகு சீரகம் இதெல்லாம் நல்லா பொரிஞ்சிருச்சுங்க. இப்போ கொஞ்சமாக பெரிய வெங்காயம் போட்டுக்கலாங்க. அப்படியே 2 பச்சை மிளகா போட்டுக்கலாங்க. அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரி காரம் போட்டுக்கோங்க. 2 பூண்டு பல் போடலாங்க. அப்புறம் 1 தக்காளி பொடியாக அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாங்க. 2 கருவேப்பிலை மல்லி போட்டுக்கலாங்க. இப்போ நல்லா வதக்கி கொடுக்கலாங்க. இது நல்லா வதங்கிட்டுங்க. இப்போ நம்ம புடலங்காவை பொடியை கட் பண்ணி வச்சுருக்கோம், அது போட்டுக்கலாங்க. போட்டுட்டு இதில் லைட்டாக மஞ்சத்தூள் போட்டுடலாங்க. அப்படி நான் கடலைப்பருப்பு பாசிப்பருப்பு 2 கலந்து வேக வச்சுருக்கேன், அதையும் அப்படியே போட்டுக்கலாங்க. போட்டுட்டு தேவையான அளவு உப்பு பார்த்து போட்டுக்கோங்க. உப்பு ஒரு கலக்கிட்டு நம்ம வேக வைக்கலாங்க. வேக வச்சுட்டு இறக்கும் போது நம்ம தேங்காய் போடலாங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாங்க வேகிறதுக்கு. இப்போ அப்படியே மூடி போட்டு வச்சிடலாங்க. இது வேகட்டும். புடலங்காய் கடலைப்பருப்பு பாசிப்பருப்பு கூட்டுங்க. இது வேகட்டும். நம்ம அடுத்த ஐட்டம் பண்ண ஆரம்பிச்சிடலாங்க. இப்போ அடுத்தது வெண்டைக்காய் புளி கொஜ்ஜு பண்ண ஆரம்பிச்சிடலாங்க. அதுக்கு வந்துட்டு நம்ம இப்போ நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாங்க. புளி கொஜ்ஜுக்கு நல்லெண்ணெய் தான் நல்லா இருக்குங்க. ஒரு 4 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாங்க. அப்படியே நம்ம கடுகு போட்டுக்கலாங்க. வெந்தயம் போட்டுக்கலாங்க. இந்த புளி கொஜ்ஜுக்கு வெந்தயம் ரொம்ப நல்லா இருக்குங்க. அதே மாதிரி சீரகம் போட்டுக்கலாங்க. இதை நல்லா பொரியிட்டுங்க.
இப்போ இது நல்லா பொரியுதுங்க. இதில் 2 மல்லி கருவேப்பிலை போட்டுக்கலாங்க. கொஞ்சமாக வெங்காயம் போட்டுக்கலாங்க. அப்படியே 2 பச்சை மிளகா கீச்சி விட்டு போட்டுக்கலாங்க. அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரி காரம் போட்டுக்குவாங்க. இதுக்கு வந்து இந்த பச்சை மிளகா காரம் தாங்க. அப்புறம் ஒரு தக்காளி பொடியாக அறுத்து வச்சுருக்கேன், அதையும் அப்படியே போட்டுக்கலாங்க. உப்பு என்ன பண்ணலாங்க, வெண்டைக்காய் பாருங்கள், நான் கழுவிட்டு தொடச்சி அறுத்து வச்சுருக்கேங்க. இந்த வெண்டைக்காவை அப்படி போட்டுடலாங்க. போட்டுட்டு இதை நல்லா வதக்கி கொடுக்கலாங்க. வதக்கின பிறகு தான் மற்ற பொருள் போடணுங்க. இது நல்லா வதங்கினதும் உங்களுக்கு காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்ன பண்ணலாம், ஒரு மிக்ஸி எடுத்துருக்கேங்க. நம்மளுக்கு கூட்டுக்கும் அந்த வெண்டைக்காய் புளி கொஞ்சுக்கும் தேங்காவும் சீரகம் அரைக்கணுங்க. அதுக்கு நம்ம போட்டுக்கலாங்க. போதுங்க, 2க்கும் கொஞ்சம் பிரித்து எடுத்து ஊற்றிக்கலாங்க. ஒரு 1/2 ஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாங்க. ரொம்ப நல்லா இருக்குங்க. நைஸாக அடிக்கக்கூடாதுங்க, 1-2 நம்ம அடிச்சுட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், கூட்டு வெந்து ரெடியாக இருக்குங்க. இப்போ நம்ம தேங்காய் அரைச்சிட்டு வந்துட்டேன். இதில் பாதி ஊற்றிக்கலாங்க. இதில் போதுங்க. நம்ம மிச்சத்தை புளிக்குழம்புல ஊற்றிக்கலாங்க. அந்த கொஜ்ஜு வெண்டைக்காய் கொஜ்ஜு வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதில் ஊற்றிக்கலாங்க. சூப்பராக இருக்குங்க. இது ஒரு கொதி வந்த உடனே நம்மளுக்கு கூட்டு ரெடிங்க. இது அப்படியே ரெடி ஆகட்டுங்க. ஒரு கொதி வந்தால் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், நம்ம போட்ட வெண்டைக்காயெல்லாம் நல்லா வதங்கிடுச்சுங்க. நம்ம என்ன பண்ணலாம், இப்போ அந்த புளி ஊற்றிக்கலாங்க. பெரிய நெல்லிக்காய் அளவு புளி எடுத்து நான் கரைச்சி வச்சுருக்கேங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. அப்படியே லைட்டாக மஞ்சத்தூள் போட்டுக்கலாங்க. நான் 2 மிளகாய் போட்டிருக்கேங்க, அதனால் ஒரு கால் டீஸ்பூன் வந்து சாம்பார் தூள் போடலாம். அவ்வளோதாங்க, இதுக்கு காரம் அவ்வளோதாங்க. அப்படியே இந்த தேங்காய் அரைச்சிருக்கோம் இல்லைங்களா, அதையும் ஊற்றிக்கலாங்க. இதை நல்லா கலக்கி கொடுத்துர்லாங்க. இது 2 கொதிக்க வச்சாக்கா இந்த புளி கொஞ்சும் நம்மளுக்கு ரெடி ஆயிருங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாங்க, கெட்டியாக இருக்கிற மாதிரி இருக்குது. கொஞ்சமாக போதுங்க. இப்போ நம்ம மூடி போட்டு வச்சிடலாங்க. வெண்டைக்காய் புளி கொஞ்சு இன்னும் 3 மினிட்ஸில் ரெடி ஆயிருங்க. இப்போ நம்மளுக்கு கூட்டு பாருங்கள் கொதிச்சிட்ருக்கு. இந்த ஒரு கொதி வந்த உடனே அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாங்க. ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக கூட்டு ரெடி ஆகிடுச்சுங்க. இதை எடுத்துகிட்டு அடுத்த ஐட்டம் பண்ண ஆரம்பிச்சுக்கலாங்க. நம்ம இப்போ புளி கொஜ்ஜு வெந்துட்டுருக்குங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இது ரெடி ஆயிருங்க. இப்போ நம்ம அவரைக்காய் பொரியல் செய்ய ஆரம்பிச்சிடலாங்க. இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. கடலை எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. கொஞ்சம் எந்த ஆயில் இருக்கோ அதை ஊற்றிக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் ஊற்றிட்டேங்க. நம்ம கடுகு போட்டுக்கலாங்க. கொஞ்சம் சீரகம் போட்டுக்கலாங்க, பொரியலுக்கு ரொம்ப டேஸ்ட் கொடுக்குங்க. கொஞ்சம் பாசிப்பருப்பு போட்டுக்கலாங்க. கடலைப்பருப்பு போட்டுக்கலாங்க. இது நல்லா பொரியிட்டுங்க. நம்ம போட்ட பொருளெல்லாம் நல்லா பொரிஞ்சிருச்சுங்க. இப்போ பெரிய வெங்காயம் கொஞ்சம் அரைச்சி வச்சுருக்கேன், அதை அப்படியே போட்டுக்கலாங்க. கொஞ்சமாக போட்டால் போதுங்க. அப்படியே கருவேப்பிலை தலை போட்டுடலாங்க. இதை நல்லா வதக்கி கொடுக்கலாங்க. இப்போ என்ன பண்ணலாம், அவரைக்காய் நான் கழுவிட்டு நல்லா பொடியாக அரைச்சி வச்சுருக்கேங்க, அதை அப்படியே போட்டுக்கலாங்க. அப்படியே என்ன பண்ணலாம், சாம்பார் தூளுங்க, காரத்துக்கு தகுந்த மாதிரி சாம்பார் தூள் போட்டு தான் இந்த பொரியல் பண்ணணும். ரொம்ப நல்லா இருக்குங்க. அப்படியே மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டுக்கலாங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. இப்போ நல்லா பெரட்டி கொடுக்கலாங்க. அவ்வளோதாங்க, பெரட்டி கொடுத்துட்டேங்க. இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு மூடி வச்சிடலாங்க. நல்லா வேகட்டுங்க. வெந்ததும் நம்ம பார்க்கலாம். ஒரு 3/4 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேங்க. காய் இன்னும் வேகட்டும். மூடி வச்சிடலாங்க. இப்போ என்ன பண்ணலாங்க, தேங்காய், இப்போ நம்ம பொரியலுக்கெல்லாம் தேங்காய் வேணுங்க. நம்ம வந்து அவரைக்காய் பொரியல், அரசாணிக்காய் பொரியல், வாழைக்காய் பொடி மாசி இதெல்லாம் பண்ணுறோம் இல்லைங்களா, எல்லாம் பல்சில் போட்டு எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து நம்ம போட்டுக்கலாங்க. நான் இது மிக்சியில் போட்டு வரேன். வெண்டைக்காய் கொஜ்ஜு எப்படி வெந்திருக்குன்னு பார்க்கலாங்க. சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ இதை இறக்கிட்டு அடுத்த டிஷ் பண்ண ஆரம்பிச்சிடலாங்க. நம்ம அவரைக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ நம்ம தேங்காய் பூ போட்டுக்கலாங்க. இதை அப்படியே கிளறி கொடுத்துக்கலாங்க. இப்போ அவரைக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. அடுத்த பொரியல் பண்ண ஆரம்பிச்சிடலாங்க. நம்ம அரசாணிக்காய் பொரியல் பண்ணலாங்க. இதை அப்படியே இறக்கிட்டு பவுலில் மாற்றிக்கலாங்க. இப்போ ஃபேன் வச்சுருக்கேங்க, அதில் கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாங்க. 2 சீரகம் போட்டுக்கலாங்க. கடலைப்பருப்பு போட்டுடலாங்க. வெள்ளை உளுந்த பாசிப்பருப்பாக கொஞ்சம் போட்டுடலாங்க. இது நல்லா பொரிக்கிட்டுங்க. நம்ம போட்ட பொருளெல்லாம் பொரிஞ்சிருச்சுங்க. நம்ம என்ன பண்ணலாம், வெங்காயம் கொஞ்சம் போட்டுக்கலாங்க. பெரிய வெங்காயம் கொஞ்சம் போட்டுக்கலாங்க. கருவேப்பிலை தலை போட்டுடலாங்க.
பச்சை மிளகாய் 2 போட்டுக்கலாங்க. அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரி காரம் போட்டுக்கோங்க. இது நல்லா வதக்கி கொடுக்கலாங்க. இப்போ நம்ம போட்ட வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ வந்து அரசாணிக்காய், இனிப்பு அரசாணிக்காய் இருக்குல்லைங்களா, அதை போட்டுக்கலாம். மஞ்சள் பூசணிக்காய், இது சாமிக்கு மடத்துக்கு முக்கியமாக பண்ணணுங்க. இப்போ என்ன பண்ணலாம், மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டுக்கலாங்க. உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாங்க. இப்போ இது நல்லா கிளறி கொடுத்துக்கலாங்க. இப்போ என்ன பண்ணலாம், தேவையான அளவு தண்ணி ஊற்றிடலாங்க. ஒரு அரை டம்ளர் ஊற்றினா போதுங்க. இதை அப்படியே மூடி வச்சிடலாங்க. நம்மளுக்கு இப்போ மஞ்சள் பூசணிக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சுங்க. நம்ம தேங்காய் பூ போட்டு இறக்கிடலாங்க. சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. அப்படியே கிளறி கொடுத்துக்கலாங்க. இதை இறக்கி வச்சுட்டு இன்னும் அடுத்த பொரியல் பண்ண ஆரம்பிச்சிடலாங்க. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து வாழைக்காய் பொடி மாஸ் பண்ணலாங்க. அதுக்கு நம்ம இப்போ 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாங்க. எந்த எண்ணெய் வேணுமோ அதை ஊற்றிக்கோங்க. இப்போ கடுகு போட்டுக்கலாங்க. அப்படியே கடலைப்பருப்பு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. இது ரொம்ப சுவை கொடுக்குங்க. பாசிப்பருப்போ வெள்ளை உளுந்தோ போட்டுக்கோங்க. இது நல்லா பொரியிட்டுங்க. கொஞ்சம் சீரகம் அல்லது சோம்பு ஏதோ ஒன்று போட்டிங்கன்னா பொடி மாசுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ நம்ம போட்ட பொருளெல்லாம் நல்லா பொரிஞ்சிடுச்சுங்க. 2 கருவேப்பிலை தழை போட்டுக்கலாம். பெரிய வெங்காயம் பொடியாக இருக்கிறத போட்டுக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. 2 பச்சை மிளகாய் போட்டுக்கலாங்க. அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரி காரம் போட்டுக்கோங்க. இதை நல்லா வதக்கி கொடுக்கலாங்க. நம்ம போட்ட வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாமே நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ என்ன பண்ணலாங்க, வாழைக்காவை நான் செரவிட்டு வச்சுருக்கேங்க. இதை அப்படியே போட்டுக்கலாங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. உப்பு பார்த்து போட்டுக்கோங்க. நான் நிறைய பொரியல் இருக்கங்காட்டி ஒரு சின்ன வாழைக்காய் தான் போட்டேங்க, வேஸ்ட் ஆகிடும். இது அப்படியே நல்லா கிளறி கொடுத்துக்கலாங்க. இப்போ என்ன பண்ணலாங்க, தேங்காய் பூ இறக்கும் போது கொஞ்சம் தேங்காய் பூ போடணுங்க. இப்படி போட்டுட்டு 2 கிளறிட்டு நம்ம இறக்கி பவுலில் மாற்றிக்கலாங்க. அடுத்த டிஷ் பண்ண ஆரம்பிச்சிடலாங்க. இனி நம்ம பாயாசம் வைக்கணுங்க. பஜ்ஜி போடணும். இது பவுலில் மாற்றி வச்சுக்கலாங்க. அடுத்தது பாசிப்பருப்பு பாயாசங்க. இப்போ பாசிப்பருப்பு நான் வேக போட்டிருக்கேன். நல்லா வேகட்டுங்க கொலைய. இப்போ 1 கப்பு வெல்லம் போட்டிருக்கேங்க. நான் 1/2 கப்பு பாசிப்பருப்பு தாங்க போட்டிருக்கேன். 1 கப்பு வெல்லம் போட்டிருக்கேன். அது மூழ்கிற அளவு தண்ணி ஊற்றிக்கலாங்க. ஏன்னா கல் மண்ணெல்லாம் இருக்கும் இல்லைங்களா, இதை கரைச்சி எடுத்துக்கலாங்க. நம்ம நல்லா கொதிக்கிட்டுங்க. இப்போ தேங்காய் பூ இருக்குங்க. ஒரு 4 ஸ்பூன் தேங்காய் பூ இருக்குங்க. அதில் வந்து நம்ம ஒரு 4 ஏலக்காய் போட்டுக்கலாங்க. போட்டுட்டு அரிசி மாவு ஒரு ஸ்பூனுங்க போட்டுட்டு இது மிக்சியில் ஆட்டிட்டு வந்துடலாங்க. இது நல்லா வெல்லம் கரைஞ்சிருச்சுங்க. இப்போ வடித்து அதில் ஊற்றிக்கலாங்க. நம்ம பாசிப்பருப்பு குழைவாக வெந்துருச்சுங்க. இப்போ வந்துட்டு நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் பச்சரிசி மாவு எல்லாம் இருக்கு இல்லைங்களா, அதை அப்படியே ஊற்றிக்கலாங்க. ஊற்றிட்டு நல்லா கலக்கி கொடுக்கலாங்க. இப்போ வந்து வெள்ளைப்பாகு இருக்கு இல்லைங்களா, அதை அப்படியே மேலே அப்படி ஊற்றிக்கலாங்க. மேலே அப்படி ஊற்றிக்கலாங்க. இது வந்து திராட்சை முந்திரி எல்லாம் போட்டு நம்ம தாளித்து கொட்டலாங்க. நல்லா கொதிக்கிட்டுங்க. அவ்வளோதாங்க. நல்லா சுத்தமான வெள்ளைனால ஒன்றும் இல்லைங்க. இது நல்லா கொதிக்கிட்டுங்க. கொதிச்சது பார்க்கலாம். இப்போ இது நல்லா கிளறி கொடுக்கலாங்க. நல்லா கொதிக்கிட்டுங்க. கொதிக்கும் போது நம்ம நெய் ஊற்றி திராட்சை முந்திரி எல்லாம் வதக்கி கொடுங்க. சூப்பராக இருக்குங்க. இதில் கொஞ்சம் ஜவ்வரிசி போடுறதுனால போடலாங்க. பாசிப்பருப்பு வேகும் போது அது சூப்பராக இருக்குங்க. இது பாசிப்பருப்பு பாயாசங்க. இப்போ நம்ம நெய் 1 ஸ்பூன் ஊற்றிக்கலாங்க. பாயாசத்துக்கு திராட்சை முந்திரியை நம்ம வதக்கிக்கலாம். இது உருகட்டுங்க. நம்ம ஊற்றின நெய் நல்லா உருகிடுச்சுங்க. இப்போ நம்ம வந்து முந்திரியை போட்டுக்கலாங்க. கருக விடாமல் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நீங்கள் பொரித்து எடுத்து பாயாசத்தில் போட்டுருங்க. சூப்பராக இருக்குங்க. இன்னும் நம்ம பஜ்ஜி ஒன்று தாங்க, பஜ்ஜி அப்பளம் ஒன்று தாங்க செய்யணும். இது நல்லா கொஞ்சம் பொரியிட்டுங்க. முன்னோர்களுக்கு நம்ம இத்தனையும் செஞ்சு தாங்க வழிபடணும். இந்த சேனக்கிழங்கு கூட செய்யலாங்க.
நான் சேனக்கிழங்கு இந்த தாட்டி மிஸ் ஆகிடுச்சுங்க. சேனக்கிழங்கு பொரியலுங்க. சேனக்கிழங்கு நல்லா பொடியாக அறுத்துட்டுங்க, ஒரு வேக்காடு வேக வச்சு உப்பு மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சு தண்ணியை வடிச்சிடணுங்க. வடிச்சிட்டு வெங்காயம், பச்சை மிளகா, கடுகு, கடலப்பருப்பு, பச்சை மிளகா, கருவேப்பிலை தழை எல்லாம் போட்டு வதக்கிட்டு இந்த சேனக்கிழங்கு வெந்ததையும் தண்ணியை வடிச்சிட்டு அதை எடுத்து போட்டுட்டு தேங்காய் பூ போட்டுறணுங்க. அந்த பொரியலும் பண்ணணுங்க. அப்புறம் பொங்கல் வைக்கலாம், அடை தோசை ஊற்றலாம். எல்லாம் நம்மளோட பெரிய முன்னோர்களுக்கு என்னென்ன பிடிக்குமோ அத்தனையுமே நம்ம செஞ்சு வச்சு கும்பிட்டா ரொம்ப நல்லதுங்க. பாருங்கள், இப்போ பொன்னிறமாக நல்லா இதாகிடுச்சு. இப்போ நம்ம இதை அப்படியே எடுத்து பாயசத்தில் போட்டுக்கலாங்க. பாருங்கள், நல்லா இதாக வெந்துட்டுருக்கு. இதை அப்படியே ஒரு கலக்கலாங்க. பாயாசம் ரெடிங்க. பாசிப்பருப்பு அரிசி போட்டு வெள்ளை பாயாசங்க. வெல்லம் போட்டு வச்சுருக்கோம். பாசிப்பருப்பு பாயாசம் சூப்பராக ரெடியாக இருக்குங்க. இதோட சுவையை எடுத்து கொடுக்கறதுக்கு ஒரு பிட்டு உப்பு போடுறதுனா போட்டுக்கலாங்க. இருங்க, ஒரு பிட்டு போட்டுடலாம். பாருங்கள், ஒரே பிட்டுங்க. இதே பால் பாயாசத்துக்குலாம் போடக்கூடாதுங்க, திரிஞ்சு போயிருங்க. இந்த வெல்லம் போட்டு பாசிப்பருப்பு போட்டு செய்கிறதுனால நம்ம இதில் போடலாங்க. இது தெரியாதுங்க, ஏன்னா தேங்காய் தாங்க அடித்து ஊற்றிருக்கோம். தேங்காய், ஏலக்காய், பச்சரிசி ஊற வச்சு போடலாங்க. இந்த பச்சரிசி மாவும் போடலாங்க. ஏதோ ஒன்று நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை போட்டு நல்ல சுவையான பாயாசங்க. அடுத்த ஐட்டம் பண்ண ஆரம்பிச்சிடலாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம முன்னோர்கள் படம் வச்சுருக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், காலையிலே வச்சுட்டு நாங்கள் திதி கொடுத்துட்டு வந்து தான் இப்போ அது சமையல் எல்லாமே ரெடி பண்ணியிருக்கோங்க. நாங்கள் துணிமணியும் வச்சு கும்பிடுவோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இனி இலை போட்டு நம்ம செஞ்சதெல்லாம் வச்சு கும்பிட்டுட்டு தேங்காய் உடைச்சி கும்பிடுவோங்க. கும்பிட்டுட்டு காக்காய்க்கு வச்சு வழிபடணுங்க. இப்படி தான் நம்ம பண்ணணும். இப்போ முன்னோர்களை இப்படி தான் வழிபடணுங்க. சரிங்களா? இப்போ நம்ம என்னென்ன செஞ்சுருக்குன்றதை ஒரு ரவுண்ட்ஸ் பார்த்துக்கலாங்க. ஃப்ரெண்ட்ஸ், முருங்கைக்காய் உருளைக்கிழங்கு போட்டு சாம்பார் வச்சுருக்கோங்க. வெண்டைக்காய் புளி கொஞ்சம் வச்சுருக்கோம். பருப்பு ரசம் வச்சுருக்கோம். கூட்டு வச்சுருக்கோம். வாழைக்காய் பொடி மாஸ் வச்சுருக்கோம். அவரைக்காய் பொரியல் பண்ணியிருக்கேன். அரசாணிக்காய் பொரியல் பண்ணியிருக்கேன். பாயாசம், பாசிப்பருப்பு பாயாசம் வச்சுருக்கேங்க. இனி பஜ்ஜி மட்டும்தான் போடணும். ஃப்ரெண்ட்ஸ், பஜ்ஜி மாவு எடுத்து வச்சுருக்கேன். இனி கரைச்சிட்டு நம்ம பஜ்ஜி மட்டும் பண்ணணும். வெறும் பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். அப்பளம் பொரிக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், சரிங்களா? நான் பஜ்ஜி வீடியோவை தனியாக போடுறேங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் வச்சு வாழையில விரித்து சாப்பாடு வச்சு இறக்கிட்டு நம்ம பரிமாறிட்டு காக்காய்க்கு வச்சு கும்பிடுவோங்க. நான் இதோட வீடியோவை முடிச்சுக்கிறேங்க. ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. என் சேனலை பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்த நல்லது ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ்.